வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேலவே வேதாராபணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருள் சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா துர்பாரமாபணம் சரணம் காசியாதேவகுரீதோ திரு கனராமனகுரி துர்பாரமாபணம் சரணம் பிரபம்ம ஸ்ரூபமரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாயகராஜோ ஓம் ஐம் சௌனபைரவேஸ்வரி ஓங்கிலும் யோகோபேஷோபிச்சம் சங் குருபைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சரமவேத வைரவம் தன்னுடைய அப்பணம் சரணம் ஓம் ஓம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவஷா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத்குரு गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगल मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि सुहासुरा नमश्रुते महादेवी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम शिवनध्वजाय विद्महे சூலஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 கோசம் 2/6. அது வியாழக்கிழமை குரு மங்களவாரம் சொல்லுவாங்க. இன்றைக்கி 7 மணிக்கு மேலே குருவாரம் மணிக்குமே சூரியன் மறைஞ்ச பின் கண்ணுக்கு சூரியன் மறைஞ்ச பின் குபேலட்சுமி பூஜை, சுரண ஆகாஷ்ண பைரவர் பூஜை, புவனேஸ்வரம்பாள் பூஜை வீட்டில் வந்து செய்வது மிக சிறந்தது. வசதி இருந்தால் இடம் இருந்தால் ஓமம் கூட செய்யலாம், ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஜெகன்மாதா யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி வைரபோடைய ஸ்ரீ ஆன்மீக தகவல் சதஸ் வந்து 133வது சதஸ் 133வது சதஸ், அதாவது 133வது வீடியோ. இன்றைக்கி வந்து ராசி பலனில் வந்து சிம்ம ராசியை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறோம். சிம்ம ராசியை பற்றி நான் விளக்குறோம். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ராசி பலன் வந்து கோச்சார பலன் என்பது என்ன அர்த்தம்னா 100க்கு 20% தான் பலன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். முழுமையான பலன் அவங்க நம்பிக்கையான குருமார்கிட்ட அவங்க ஜென்ம ஜாதகம், அதாவது ஜென்ம ஜாதகத்தை வைத்து அது தசாபுத்திகள் காலச்சக்கர தசை இதெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் அதுக்கு பூஜைகள் செய்தால் மிக மிக உயர்ந்தது. ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொதுவான ஆன்மீக தகவல். இந்த வசிய பொடி, அதாவது வசிய மூலிகை சொல்லி சில ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். தேவதாரங்கட்டை, நாய் உருவி விதை, மலிதானு விதை, அப்புறம் வந்து இந்த மூலிகைகள் போடலாம். அப்படின்னா வில்வ இலை, துளசி, அருங்கம்புல் எல்லாம் போட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சாணத்தில் வந்து இந்த மூலிகையெல்லாம் பொடி செஞ்ச கலந்து நல்லா காய வச்சு தட்டி அதை வந்து சாம்பிராணியோட கலந்து போடுவாங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது இந்த பசு சாணம் இருக்கும். அதுவும் காராம்பசு சாணம் கிடைச்சா அந்த விசேஷம். ஆனால் காராம்பசு சாணம் கிடைக்காது. காராம்பசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது கோயிலில் தான் வச்சுருப்பாங்க. நாக்கு வந்து கருப்பாக இருக்கும், மடி கருப்பாக இருக்கும். அந்த மாடோட சாணம், அந்த மாடோடைய கோமயம் கோஜலம், அந்த பசுவோடைய பால் வந்து பூஜைக்கு மிக மிக உயர்ந்ததுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பசு பிறந்ததால் அதை உடனே கோயிலுக்கு வந்து அதை விற்றுருவாங்க. ரொம்ப ரொம்ப விலைக்கு வாங்குவாங்க அந்த பசுவை. அப்போ அந்த பசு சாணம் கிடச்சப்பறம் அப்படி இல்லை, சாதாரண பசு கூட நீங்கள், ஏன்னா பசு மாடு வந்து மகாலட்சுமி அம்சம். ரெண்டாவது அந்த காலத்தில் ஓமங்கள்லாம் வந்து இந்த பசு மாடு தொழுவத்தில் தான் செஞ்சாங்க. அப்புறம் ஆற்று ஓரத்தில் அந்த மலையுடைய வாரம், அப்போ இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இடம் தனிப்பட்ட முறை இந்த ஓமம் வீடு வசதி வந்த பிறகு வீட்டில் செய்ய ஆரம்பித்தாங்க. அது நார்மல் தான், எல்லா இடமும் ஒன்று தான். அந்த குருமார்களை பொறுத்து அந்த யாகங்கள் செய்து பொறுத்து. அப்போ இந்த 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 சாணம், அந்த பசு சாணத்துக்குள்ள வந்து இன்னொரு சாணம் சொல்கிறோம், அது கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது சாணத்தில் வந்து வசியம் ரொம்ப அதிகமான ஒரு சக்தினா அது வந்து மயில் உடைய சாணம். ஆனால் மயில் சாணம் வந்து கிடைக்காது. சில கோயிலில் மயில் வளர்ப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, யாராவது ஊருக்கு போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை சொல்கிற மதுரையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் அங்கே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க மயில் சாணம், மயிலுடைய சாணம் அது வந்து காய வச்சு கொடுப்பாங்க. அந்த சாணத்தில் சேர்த்து நீங்கள் வராட்டி செஞ்சு அதை காய வச்சு அதோட நீங்கள் சாமி போக வீட்டில் நீங்கள் போட்டு புவனேஸ்வரி அம்பாளுக்கும் பைரவருக்கும் விளக்கேற்றி வைத்து எப்பயும் போல் மந்திர ஜபங்கள் பண்ணி ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இப்போ வந்து ராசி பலன் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு வந்து போனோம் 2 வருஷம் முன்னாலேருந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை. ஏன்னா அதிருஷ்டம சனி காலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதாயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறையும், விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எல்லாம் இருந்தது. இதுக்கு மெயின் காரணம் வந்து சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்குது. அதே மாதிரி சிம்ம ராசிலையும் 7ஆம் ராசி கும்பராசிலையும் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ராகு பகவான் கேது பகவானும் சிம்ம ராசியை பார்த்தாலும் இருந்தாலும் தொட்டு சனி பகவான் நல்ல இடத்துல இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால். இப்பயும் வந்து அஷ்டம சனி காலத்தில் தான் போயிருக்கார் 2 வருஷம். இன்னும் 2028 வரைக்கும்
பூலோக ஜாதகம் 2028 6ஆம் மாதம் வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி காலம் சொல்லுவாங்க. இது வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களை கொடுப்பார். அதுதான் அஷ்டமம் சொல்லுவாங்க. அஷ்டமம்னா 8ஆம் இடம். சமஸ்கிருத வார்த்தையில் 8ஆம் இடத்துல வந்து சிம்ம ராசியில் வந்து இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 6ஆம் தேதி 3ஆம் 2026 அவர் வந்து மீனராசிக்கு போட்டிருப்பதால் சில விஷயங்கள் பார்த்து நிதானமாக செய்யணும். கால் கீழே லேசாக அடிப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம பார்த்து நிதானமாக வந்து செய்யணும். ஏன்னா இது பொது ஜாதகம், பொது அறிவுரை. அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஜென்ம ஜாதகத்தில் சிம்ம ராசிலையும் கும்ப ராசிலையும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் ஜெயிச்சிடும். வாழ்க்கையை வந்து ஜெயிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன்னா சிம்ம ராசி வந்து ராஜா ராசி சொல்லுவாங்க. இப்போ போட்டு நான் கடகராசி வந்து எல்லா ராசியும் ராணின்னு சொன்னோம் இல்லையா, ராணி ராசின்னு சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி ராஜா வந்து சிம்மம் தான். எல்லா ராசிக்கும் ராஜானா சிம்மம் தான். சிம்ம ராசியில் ஒருத்தவங்க இருந்தாலே வந்து வாழ்க்கையில் வந்து பிற்பகுதியில் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய உன்னதமான நிலைமையை வந்து அறிவாங்கன்னு சாஸ்திரங்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன். சிம்மராசிக்காரங்க வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டாலும் ரொம்ப வாழ்க்கையில் வந்து உன்னத நிலையை அறிவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, மற்றவங்க சொல்கிற கருத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரியோ அதான் படுவாங்க. அது சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அது ஒரு பெரிய வீக் பாயிண்ட். இதை வந்து மாற்றிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, நம்மளை விட கீழே படிப்பறிவு இல்லாதவங்க சரி ஒரு விஷயத்த சொன்னால் காது கொடுத்து கேட்டு அதுக்கு பிறகு முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டோ டக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படி போனாங்கன்னா சிம்மராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க மாட்டிக்குவாங்க. இந்த 3 ராசி அண்ணன் தம்பிங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, மேஷம், சிம்மம், இந்த தனுசு, இந்த 3 ராசியும் அண்ணன் தம்பி. இவங்க 3 பேர்த்துக்கும் தொடர்பு இருக்கும். இந்த 3 பேரும் ஏறக்குற ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கணிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் ஒரு குடும்பத்தில் இந்த 3 ராசி இருந்தால் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க கருத்துக்கள் வந்து ஒத்துப்போகும். 2வது வந்து தலைமைத்துவம் பொறுப்பு. ஒரு இடத்துல சிம்மராசிக்காரங்க இருந்தால் அவங்க வந்து தனித்து நிற்பாங்க, தனித்து பார்வையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தலைமைத்துவம் உள்ள ராசி. சிம்மம் இல்லையா, சிம்மம் வந்து எப்பயுமே வந்து தலைமைத்துவம் பெற ராசி. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்ன சொன்னால், மற்றவங்க சொல்ல கேட்காம அவசரமாக முடிவெடுப்பாங்க. அதுதான் அவங்க பெரிய விஷயம் அவங்க மாட்டிக்கிறது. அது மட்டும் இருக்க வேணாம். ரெண்டாவது இப்போ வந்து அஷ்டம சனி நடப்பதால் வயசுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சின்ன வயசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 30லேருந்து அந்த 60 வயசு காலகட்டங்களில் உள்ளவங்க தான் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆனால் பயந்துடாதீங்க. சனி பகவான் வந்து குரு வீட்டில் இருப்பதால் ரொம்ப சோதனையை பண்ண மாட்டார். ரொம்ப பெரிய சோதனை ஏதாவது சமாளிக்கிற அளவுக்கு பண்ணுவார். கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். ஜோதிடமே பரிகார காண்டம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடம் என்பது வந்து ஒரு பரிகார காண்டம். அதை வந்து சரிவர பரிகாரங்கள் செய்யும் போது நம்ம கண்டிப்பாக பலன் பார்க்கலாம். சில பேர் வந்து ஜோதிடம் தான் உண்மை, பரிகாரம் பொய். சில பேர் பரிகாரம் தான் உண்மை, ஜோதிடம் பொய் அப்படி சொல்லவே கூடாது. அதெல்லாம் பெரிய தப்பான விஷயம். நல்லா படித்த குருமார்களுக்கு தான் வந்து இந்த விவரங்கள்லாம் நல்லா தெரியும். சரி இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சிம்ம ராசியில் வந்து 3 ராசி நட்சத்திரம் இருக்கும். மக நட்சத்திரம் மொதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்புறம் பூர நட்சத்திரம் மொதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். அப்புறம் உத்திர நட்சத்திரம் ஒரே பாதம். இதுதான் பெரிய விஷயம். இப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பைரவர் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நட்டனா பைரவர். பூர நட்சத்திரத்துக்கு கேட்டை பைரவர். உத்திர நட்சத்திரத்துக்கு ஜடாமண்டல பைரவர் சொல்லி அந்த நட்சத்திர குலதெய்வ பேரை வந்து மனதில் நினைத்து அருகில் உள்ள கால பேர் வழிபாடும் கண்டிப்பாக செய்யணும். என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசியும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியும், உத்திர நட்சத்திரம் மொதல் பாதம் அதான் சிம்மராசி வரும். இந்த உத்திர நட்சத்திரம் மொதல் பாதமும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கால பைரவருக்குள்ள யாகமும் தனிப்பட்ட முறையில் பொது காசு இருந்தால் கோயிலில் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் இடம் முக்கியம் இல்லை, குருமார்கள் முக்கியம் இல்லை. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நவகர சாந்தியாகும், காலபெரியாகும், மிருத்தஞ்சயாகும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து மீனத்தில் தான் இப்போ இருக்கிறார். மீனத்தில் இருந்தாலும் அவருடைய சில நன்மைகள் என்பதுன்னு பார்த்தால், அது எப்படி சொன்னால், சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து சில தாமதங்கள் கொடுக்கும். வர வேண்டிய வருமானம் கொஞ்சம் தடங்களாகவும் மறைமுகம் எதிர்ப்பு வந்து கொடுக்கும். தொழிலில் மட்டும் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது வந்து குடும்பத்தில் அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நல்லா பேசியிருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க கோச்சிக்குவாங்க.
திடீர்னு குடும்பத்தில் யாருக்கா சில பிரச்சனைகள் கொண்டு வரும். இவங்க தலையிட வேண்டி அதை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் சிம்மராசிக்காரன் இந்த ஆண்டு, அந்த வர வேண்டிய ஆண்டு. அடுத்து வந்து குழந்தைகள் இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு வந்து சில தேவையில்லாத செலவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் பெரிய பாதிப்பு இல்லைன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பாதிப்பில்லை. இது வந்து சனி பகவானுடைய பொதுவான பலன். இருந்தாலும் சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பைரவர் வழிபாடு சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்க மேற்கொள்ளும். எப்படி பைரவ வழிபாடு செய்யணும்னு சொல்லுவேன். ஆலயத்தில் போய் பழங்களில் வந்து நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். முதல் விஷயம். ரெண்டாவது, குரு வைத்து நம்ம பார்க்கும்போது குரு வந்து நல்ல இடத்துல தான் இருக்கார். கடகராசியில் வந்து அவரோட நட்பு வீடு, சிம்மராசி நட்பு வீடான கடகராசியில் தான் குரு அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் திடீர்னு சில சிம்மராசிகள் ஆன்மீகத்தை உன்னத நிலை அடைவாங்க. சில பேர்த்துக்கு மந்திர தீட்சை கிடைக்கும். சில பேர் வெளியூர் சம்மந்தமான போயிட்டு வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வாங்க. தெய்வத்து அருள் வந்து சில பேர்த்துக்கு கிடைக்கும். திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஞான உதயமாக நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 12ஆம் வீடு வந்து கடகராசியில் குரு உச்சம் பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. நீங்கள் நல்ல வழிபாடு பண்ணிங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் சிம்மராசிக்காரங்களும் சரி, போன வாட்டி கும்பராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்போது நல்ல வழிபாடு செய்கிறவங்களும் தப்பிச்சிடுறாங்க. வழிபாடு குறைவாக செய்கிறவங்க பிரச்சனை சந்தித்து தப்பிக்கிறாங்க. அதான் வித்தியாசம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க சில அதிர்ஷ்ட யோகம், திடீர்னு நல்ல வழிபாடு ஜபங்கள் பூஜைகள்லாம் நல்லா சொன்னா காஷ்டம் மந்திர ஜபம் நல்லா பண்ணாங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்ட யோகங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க பெறுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துல தான் இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் மறைப்பொருள் ஞானம். 12ஆம் இடம் என்பது வந்து மறைப்பொருள் ஞானம். ஒரு விஷயத்தை எண்ணிக்கில்லாத ஒரு தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, புரியாத ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் பேர் 5ஆம் மாதம் 21ஆம் பிறகு அதில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்ல தெளிவாக கற்றுக்குவாங்க. நல்லா கற்றுக்க நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த குரு பகவான் 12ல் இருக்கும் போது ஒரு நல்ல நிலை வந்து அவங்க எப்படின்னா அந்த அனுபவமே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அதில் ஒரு ஜெயம் மேற்கொள்வாங்க சிம்மராசி காரர்கள். அதனால் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து குரு பகவான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் கண்டிப்பாக செய்யணும். முதல். ரெண்டாவது, இந்த கேது பகவான் வந்து 11ஆம் மாதம் தான், 11ஆம் மாதம் 18ஆம் தேதி நினைக்கிறேன் இறக்குற, அவர் வந்து இடம் மாறுறார். சிம்மராசி விட்டு கடகராசிக்கு மாறுறார். அது வந்து பெரிய மூச்சு விடணும். எப்படின்னா ஒரு அமைதி மேற்கொள்ளும். ஏன்னா இந்த 1.5 வருஷம் அவங்க ஒரு நிலை இல்லாமல், ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல், எல்லாமே தெளிவான முடிவு எடுக்காமல் இப்படியே மனதை போட்டு அலமோதிக்கிட்டு இருந்த நிலைகள்லாம் மாறி இப்போ கேது பகவான் வந்து 11ஆம் மாதம் 2026 11ஆம் மாதம் 18ஆம் தேதி இந்த காலகட்டத்திலாம் வந்து கேது பகவான் வந்து கடகத்தில் வந்து உட்காரும் போது சிம்மராசிக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா கேது பகவான் எந்தெந்த ராசியை வந்து உட்காரும் போது அவங்களுக்கு வந்து நன்மையும் தாமதப்படுத்துவார், தீமையும் தாமதப்படுத்துவார். இது ரொம்ப முக்கியம். அதாவது சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன் ஜோதிடத்தில் வந்து குரு பகவான் தான் அள்ளி கொடுப்பார், சனி பகவான் சோதனை பண்ணுவார். அப்படி இல்லை. 9 கிரகம் நல்லது செய்யும், 9 கிரகமும் கெட்டது செய்யும். 9 கிரகமும் பணம் கொடுக்கும், 9 கிரகமும் உத கொடுக்கும். அதாவது அவங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அதை பொறுத்து நம்ம வழிபாடு பூஜைகள் செய்யும் போது அதை கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் சமாளிக்கலாம். அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். அதான் விதி. கஷ்டப்பட்டு பரிகார பூஜைகள் ஹோமங்கள் ஜபங்கள் செய்து பிரச்சனைகளை குறைக்கலாம். தெரியும், பிரச்சனைகளை குறைக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை வந்து அவங்க சாதனை பண்ணணும். ஏன்னா குரு பகவானும் அவ்வளோ ஒரு சிறப்பான இடத்துல அவர் உட்காரல, சனி பகவானும் ஒரு சிறப்பான இடத்துல இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அஷ்டம சனியில் வயதுக்கு தந்த கஷ்டத்தை கொடுப்பார் இல்லையா. ராகு கேது மட்டுமே 11ஆம் மாதத்துக்கு பிறகு, இந்த ஆண்டு 11ஆம் மாதத்துக்கு பிறகு இடம் மாறி இருப்பதால் ஒரு பெரிய வெற்றியை வந்து மேற்கொள்ளுவாங்க. எப்படின்னா ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா என்னதான் சில பேர் ராகு கேது கெட்டவங்க நல்லவங்க இருந்து சொன்னாலும் அவர் சோதனை பண்ணி அவர் விலகிற நேரத்தில் சில நன்மை செய்வார். நான் பார்த்துருக்கேன். அது நல்ல வழிபாடு செய்யறவங்களுக்கு. ஏன்னா இந்த 9 கிரகத்தில் ரொம்ப வலிமை மிக்கவங்க வந்து கேது பகவான் தான். ரொம்ப வலிமைனா கேது பகவான் தான். உலகத்தில் வந்து சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில், சனி பகவான் திசையிலையோ சனி பகவான் ஒரு நேரத்துலையோ, அஷ்டம சனி இந்த காலத்தில் ஒரு பொருளை வாங்கும் போது அவங்க 3 தலைமுறைக்கு விற்க முடியாது, அணிவிக்கலாம் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் கேது பகவான் மட்டுமே பூலோகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைச்சு இருக்குமா. ஏன்னா கேது பகவான் வந்து அவ்வளோ ஒரு வலிமை பெற்றவர்.
கேது வேறு யாரும் இல்லை, பீஷ்ண பைரவர் தான். வேறு வந்து விநாயகர் அம்சமும் பீஷ்ண பைரவர் அம்சமும் தான். அதாவது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டிங்கன்னா பீஷ்ண பைரவர் காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்லுங்கள். காலைல 30, மதியம் 30, 30 உங்களுக்கு அந்த தெளிவு பெற்றுரும். அடிக்கடி நான் சொல்லுவேன். அதே மாதிரி சிம்ம ராசிங்களுக்கு வந்து ஆதாயமும் விரயமும் வந்து சமநிலை தான். மேலே பார்த்தா சமநிலை தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து எப்பயுமே தாழ்ந்து போக மாட்டாங்க. ஒருத்தவங்க என்னதான் அவங்க மனசுக்கு பெரிய கவலை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு அவங்க வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா ஒரு கஷ்டம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும், பதில் வரும். அதனால் ஏன்னா சிம்ம ராசி வந்து ராஜா ராசி சொல்லுவாங்களே, சிம்மமும் கடகும் ராஜ ராசி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். சிம்ம ராசிக்காரங்களும் இந்த கடகராசிக்காரங்களும் ரொம்ப பெரிய பெரிய பதவிகள் இருப்பது, தொண்டு செய்வது, அரசியலில் இருப்பது, மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன அவங்க இந்த ஒரு நிலை தான், மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் அவசரப்படாமல் கேட்டு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நிறைய விஷயம் சாதனை பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப பரவாயில்லை, சமநிலை. அவ்வளோ ஒரு சிறப்பாகவும் இல்லை, அவ்வளோ ஒரு பாதகமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் கேது பகவான் இடம் மாறின பிறகு அவங்களுக்கு ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக வரும். வீடு விற்க முடியாமல் இருப்பாங்க, வீடு விட்டு போவோம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து முடிவில்லாமல் இருக்கும், அது முடியாகும். ஏதோ ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு பதவி பட்டத்தை எடுக்கணும், படித்து முடிக்க முடியாமல் இருக்குதே, தடங்களாயிட்டே போகுது அப்படின்னு நினைக்கணும். டக்குன்னு இந்த வருஷம் நல்லா படித்து ஒரு மார்க் எடுத்து அதுக்கு ஒரு பட்டம் பதவி மேற்கொள்வாங்க. அப்படின்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்ப சமநிலை நல்ல. ஆனால் கேது பகவான் மாறின பிறகு மிக மிக நன்மையை மேற்கொள்வோம். ஆனால் வழிபாடு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளை வந்து யார் ஏமாற்றினாலும் இறைவன் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். இறைவனை நம்புங்க, மந்திர ஜபம் பண்ணுங்கள். காசு இருந்தால் நல்ல குருமாரை வைத்து ஹோமங்கள் செய்யுங்க. ஹோமம் செய்கிற இடம் முக்கியம் இல்லை, பொருள் முக்கியம் இல்லை, அந்த குருக்களுடைய மந்திர ஜபம் பூஜை தான் ரொம்ப முக்கியம். குருமார்கள் நம்புங்க. எல்லா குருக்களும், ஒரு குருக்கள் தப்பு செஞ்சால் எல்லா குருக்களும் தப்புன்னு சொல்லாதீங்க. நல்ல குருக்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. உலகத்தில் நல்லதும் கெட்டதும் சமநிலை தான். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் சொன்னால் கூட்டி கழித்து பார்த்தா 11ஆம் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தான் ஓரளவு நன்மை. அது வரைக்கும் மிக 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 கவனம், மிக மிக கவனமாக இருக்கணும், செயல்படணும். அதனால் இப்போ வந்து நான் வந்து சிம்மராசியை பற்றி ஓரளவு சொல்கிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் வந்து நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க தனிப்பட்ட முறை ஜாதகம், பிறந்த ஜாதகத்தை வைத்து நீங்கள் பலன் பார்க்க வேண்டும். அதாவது லக்ன அடிப்படையாக வச்சு பலன் பார்க்க, கோச்சார பலன், சந்திர பகவான் பலனும் கோச்சார பலனும், லக்னம் பிறந்த லக்னத்தை வைத்து திசாபத்திகள் பார்த்து, சூரிய லக்னத்தை வச்சு சொல்லுவாங்க, அதை வைத்தும் ஜென்ம ஜாதகத்தை வைத்தும் பலன் பார்த்தா மட்டுமே ஜாதகம் நம்ம துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். ஓரளவு, அதாவது எல்லா மனிதனோட லைஃப்பையும் வந்து ஆண்டவன் மட்டுமே 100க்கு 100% எடுக்க முடியும். நல்லா படித்த குருமான் 100க்கு 75% எடுக்க முடியும், ஓரளவு எடுக்க முடியும் என்னோட அனுபவத்தில். ஆனால் தனிமையானவங்க இருக்காங்க, குருமார்கள் என்னை விட தனிமையான குருமார்கள் எவ்வளோ இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டாலோ இல்லை இது பண்ணாலோ நீங்கள் கலந்து பேசி முடிவு எடுக்கலாம். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், என்னென்னா இந்த மக நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்க, பூர்ண நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்க, உத்திர நட்சத்திரம் முத பாதம், மற்ற 3 உத்திரம் 2, 3, 4 வந்து கன்னி ராசியில் தான் இருக்கும். இந்த உத்திரம் முத பாதம் வந்து சிம்மராசியில் தான் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். நல்ல நேரம் தான், ஆனால் காலம் காத்திருக்கணும். எது செய்தாலும் கவனமாக செய்யணும். தயவு செய்து யாருக்கும் ஜாமீன் மட்டும் பண்ணிடாதீங்க. தெரியாதவங்களுக்கு ஜாமீன் பண்ணக்கூடாது. தெரியாத வேலையை செய்யவே கூடாது. தெரியாத நண்பர்களை நம்பவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டம சனி வயசுக்கு தகுந்த கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் இந்த பைரவ வழிபாடும் பைரவ யாகமும் திலா யாகமும் செய்யும் போது நீங்கள் வந்து தப்பிக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்து நான் வந்து அந்த கன்னி ராசியை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, கடவுள் இருக்காரு இல்லையொரு பக்கம் இருக்கணும். ஆனால் கடவுள் எழுதி வச்ச இந்த ஜோதிட சாஸ்திரம் ஓரளவு கரெக்டாக இருக்குது. நான் பூலோக ஜாதகம் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு வருதா இல்லையா பூலோகத்தில். இப்போ இந்த ஆண்டு வந்து பராப வருஷம் ஆண்டு வந்து ரொம்ப நல்ல ஆண்டு தான். ஆனால் 12ஆம் மாதம் 2026 1ஆம் மாதம் வந்து வெள்ளம் இல்லை, ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் பெருத்தெடுத்து ஓடும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த இடைக்கால சித்திரை எழுதுன பாடலில்
தண்ணி ஆற்றுலையும் குளத்துலையும் குட்டையிலையும் தண்ணி கொஞ்சம் பெருகி வருமா, முன்ன இல்லாத அளவுக்கு வந்து பெருகி வருமா. வெள்ளமே ஏறாத இடத்துல வெள்ளம் ஏறுன்னு சொல்லுது. வெள்ளமே ஏறாது, ஏறின இடத்துல ஏறாதான், ஏறாத இடத்துல வெள்ளம் ஏறுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நம்ம எல்லாரும் எப்பயுமே எனக்கு சொல்லுவோம், லோகா சமஸ்தா சுதினோ பவந்து. எல்லாரும் பூலோகம் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எப்பயுமே அவங்க கடவுளுக்கு பிரார்த்தனை வைக்கணும். அதான் லோகா சமஸ்தா சுதினோ பவந்து சொல்லி இப்பயும் நான் அடிக்கடி சொல்வேன். எந்த ஹோமம் செஞ்சாலும் இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை ஆவர்த்தி பண்ணுங்கள். நெய்லையோ தேன்லையோ தண்ணி ஜபம் பண்ணி அக்னியில் கொடுத்தா அது கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் போது நம்மளை கண்டிப்பாக இறைவன் கண் திறந்து நம்மளை காப்பாற்றுவான். நம்பிக்கையில்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம கெட்ட நேரங்கள் சரியில்லா நேரங்கள் நடக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். காசிகாலா பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருசுரங்கரி, நமசிவாய, பைரவ சிவம். இன்னையோட சதஸ் வந்து 133 சதஸ். அதுவும் சிம்ம ராசியுடைய பலன். சிம்ம ராசியுடைய பலன் 133வது சதஸ் வீடியோ. இன்னைக்கு தேதி வந்து 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/26. காசிகால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருசுரங்கரி, நமசிவாய, பைரவ சிவம்.